வெல்கம் பேக் டு அனதர் vlog guys. நான் இங்கே வந்தோடனே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேலா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. மேலா வந்து பார்த்தீங்கன்னா விழா மாதிரி அது இங்கே வந்து லோக்கலில் பண்ணுவாங்க. இது ஒரு 10 நாளாக இங்கே இருக்காமா. அதான் கேட்டதும் இன்றைக்கி வந்து மேலா பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அண்டு நான் உங்களுக்கு வந்து இங்கே இருக்க ஷார்ட்ஸ் காட்டுறேன். ஏன்னா இங்கே வந்து எப்பவுமே குளிர்கால சீசனில் வந்துட்டு இது போடுவாங்க. टिकट काटो आसो टिकट काटो आसो टिकट சவுண்ட் கேக்குதான் தெரியல. பட் இது வந்துட்டு ஸ்கேரி ஹவுஸ் ஆமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இங்கே லோக்கல் ஷோல் காட்டும் வந்துட்டு விளையாடுவாங்க. நிறையா லோக்கல் ஃபுட் ஸ்டாலும் வந்துட்டு இருக்கும் இங்கே. ஆக்சுவலி இன்னைக்கு மண்டேனால நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஆனால் நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸ் இருக்குது. சாமின், வெஜ், நான்வெஜ் நூடுல்ஸு, பிரெட் ஆம்லெட் எல்லாம். அது போக வெஜ்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் போகும்போது சாப்பிட்டு நான் வந்து விழாவுக்கு வந்திருக்கேன். அது என் ஊரில் வந்துட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ இருந்த விழாவுக்கும் இப்போ இருந்த விழாவுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். பீப்புள் ஹவ் சேஞ்ச், நிறைய சேஞ்ச் ஆகிட்டாங்க. நிறைய வந்துட்டு நிறைய அம்யூனிட்டிஸ் வந்துருச்சு. ஸோ இட் குட்ஸ் டு சி டெவலப். இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, சிக்கன் பக்கோடா, எக் ரோல் எல்லாமே விற்றுட்ருக்குறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாப்ஸு. இது வந்து ஃபுல்லாக கடை, சின்ன பசங்களுக்கான எல்லா திங்ஸும் கொடுத்துட்ருக்குறாங்க. மோமோஸ் சாப்பிட்டேன். மோமோஸ் நல்லாவே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறேன்னா பானிபூரியா இல்லை மஞ்சூரியன் சாப்பிட்றான்னு பார்க்குறேன். மனசு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பானிபூரி தான் சொல்லுது. பானிபூரி சாப்பிடுவோம். பானிபூரி சாப்பிட்டு இங்கே எங்கள் ஊர் சைடில் வந்துட்டு பானிபூரி என்ன சொல்லுவாங்கன்னா புச்கான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு வந்துட்டு ஸ்டாலு, முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு ஸ்டாலு, வீட்டுக்கான சாமான ஸ்டாலு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டேஷ்னரி ஸ்டால், அது என்ன சொல்லுவாங்க, பக்கெட்டு, சின்ன சின்ன பிளாஸ்டிக் பொருட்கள், அதெல்லாமே ஃபிக்ஸ்ட் ப்ரைஸு. பார்கெனிங் பண்ண முடியும், அது உங்கள் டேலண்ட்டு. அதெல்லாம் சின்ன பசங்களுக்கு. இங்கே போய் நான் அதாச்சும் கேட்க போகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டால் தான். அங்கே பார்த்தீங்கன்னா டபுள்யூக்கான கார்ட்ஸு, பார்த்தீங்களா டபுள்யூக்கான கார்ட்ஸு இதெல்லாம் பார்த்து நடுவில் ஒன்று சொல்லவே மறந்துட்டேன். நேற்று நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது எனக்கு வந்து பயங்கரமான சோஷியல் இன்சைட் இருந்துச்சு. 4 பேர் பார்க்குறாங்களே, பேச முடியலன்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு நான் என்னோட இங்கே விழாலேயே வந்துட்டு பேசிட்டு தான் இருக்கேன் எல்லாத்துக்கு முன்னாடியும். ஐ டோன்ட் கேர். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் 2-3 வீடியோ எடுத்ததுக்கப்புறமா எனக்கு வந்துருச்சுன்னா ஐ வாஸ் வீலில் மட்டும் எனக்கு உட்காரணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் போகலை. யாருமே கூட வரல. தனியாக எப்படி போகிறது, அதனால தான் போகவே இல்லை. அண்டு இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி பேசினா கேமரா கரெக்டாக இருக்கும். தோசை நான் டெய்லியுமே தோசை அங்கே சாப்பிட்ருவேன் திருப்பூரில். இங்கே திரும்ப எப்படி தோசை திங்கிறது. வந்துட்டு இங்கே வந்து ஃபுல்லாக வந்து டெம்பரரி ஹோட்டலில் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, தோசை, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ரோலு, பூரி, டெம்பரரி ஹோட்டல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 நாள் இருக்குன்னா 10 நாளுக்கு அப்புறம் எடுத்துருவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. வந்த நாளே வந்துட்டு இந்த மாதிரி திருவிழாவுக்கு வருவேன். ஆக்சுவலாக இங்கே திருவிழா நடக்கிறது எனக்கு தெரியாது. வந்தோடனே சொன்னாங்க இந்த மாதிரி திருவிழா இன்றைக்கி லாஸ்ட் 2 நாள் இருக்குது, போய் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்ட்டு. அந்த சர்ப்ரைசிங், நத்திங் பேட். எதுவுமே வந்துட்டு பெருசாக டிசப்பாயின்மெண்ட் இல்லை. நினச்ச டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், எதுவுமே இருக்காதுன்னு நினச்சாங்க. பீப்புள்ஸ் கம்மியாகிட்டாங்க. ஆனால் இங்கே 10 நாள் நடந்துட்டு இருக்கிறதுனால வந்துட்டு லாஸ்ட் 2 டேஸாக கொஞ்சம் கம்மியாக வந்துருக்காங்க. வாய்ஸ் கேட்குதா இல்லையான்னு தெரியாது. பட்
கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இல்லை நல்லா இல்லையா, இல்லை நல்லா இருக்குதா, இல்லை ஆஸ் யூஷுவல் எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குதா, ப்ளீஸ் கமெண்ட். பார்த்தீங்கன்னா இந்த கடையெல்லாம் ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு போகணுன்ட்டு பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக என்னோட மருமனுக்கு வந்துட்டு ஞாபகம் வந்துச்சு. இந்த ஒரு துப்பாக்கி வாங்கிட்டு வர சொல்லிட்டு இருந்தான். கரெக்டாக கிடச்சிது. 70 ருபீஸ் சொல்லிட்டு இருந்தான். சொல்லி முடிச்சு 50ல் வாங்கினேன். ஐ டோன்ட் நோ கரெக்டாக வாங்கினது தெரியல, பட் எனக்கு அது ப்ராஃபிட்டாகவே தெரிஞ்சது. இதே எங்கள் சைடில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கும், பட் இட் இஸ் குட். ছটা দিয়ে দিও প্যাকেট করে।